நான் உங்களுக்கு ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன். இது மாம்பழம் ஃபிர்னி. இப்போ அந்த மாம்பழம் சீசனில் நம்ம நிறைய ஸ்வீட்ஸ் செய்யலாம். இதுக்கு முன்னாடி நான் ஷாஹி ஃபிர்னி, மாம்பழம் குல்ஃபி இதெல்லாம் செஞ்சுருக்கேன். அதோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த அருமையான ஸ்வீட் டெசர்ட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபிர்னி செய்ய 1/4 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி பேப்பர் டவல் இல்லைனா ஒரு துணியில் போட்டு நல்லா காய விடுங்க. நான் இதை ஃபேனில் காய வைக்க போகிறேன். அரிசி நல்லா காஞ்சிருக்கு. இதை மிக்சர் ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப பவுடராக அரைக்காதீங்க. அடுத்து இந்த ரெசிபிக்கு 1 லிட்டர் பால் வேணும். இதில் அரைச்ச அரிசியை போடுங்க. அரிசி பாலை நல்லா வேகிற வரைக்கும் கிண்டுங்க. அப்பப்போ கிண்டுங்க, இல்லைன்னா அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரிசி நல்லா வெந்திருக்கு. இதில் நான் 1 கப் சர்க்கரை போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்த அளவு சர்க்கரை போட்டுக்கோங்க. அடுத்து ஏலக்காய் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா பால் நல்லா திக்காயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி சரியா இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் ரோஸ் வாட்டர் ஊற்றுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஆற விடுங்க. ஃபிர்னி நல்லா ஆறிடுச்சு. இதில் நறுக்கின பிஸ்தா, நறுக்கின பாதாம் சேர்க்குறேன். இப்படியே இதை சர்வ் பண்ணலாம். ஆனால் நான் மாம்பழம் ஃபிர்னி செய்கிறேன். இதுக்கு ஒரு மாம்பழத்தோட விழுது வேணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல ஸ்மூத்தாக இருக்கணும். இதை ஃபிர்னியில் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணுங்க. சுவையான மாம்பழம் ஃபிர்னி இப்போ ரெடி. மேலே கொஞ்சம் பாதாம் பிஸ்தா தூவி சில்லுன்னு சர்வ் பண்ணுங்க. சூப்பரான மாம்பழம் ஃபிர்னி எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்க. ஸோ இந்த ஸ்வீட் டெசர்ட்டை நீங்கள் சர்வ் பண்ணும்போது நல்ல சில்லுன்னு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இருக்கிற மாம்பழத்தை இந்த மாதிரி வெரைட்டியாக ஸ்வீட்ஸ் நீங்கள் செஞ்சு வீட்டில் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க. You can get a copy of our first edition of the home cooking book on 21 Frame.